இப்போ மேக்ஸில் இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் நீளம். லென்த் என்ன சொல்லியிருக்காங்க, மீட்டர் சென்டிமீட்டர் ரெண்டுத்துலையும் இருக்குது. அதே மாதிரி அகலம் வந்து 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளம். ஓகேங்களா, ஒரு ரூமோட அளவை கொடுத்துருக்காங்க, லென்த் பிரெத்து. இந்த தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன? இப்போ இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குன்னா இதோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. உள்ளுக்குள்ளார வந்து எவ்வளோ டைல்ஸ் வந்து பதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், டைல்ஸோட அளவு என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எத்தனை டைல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லென்த் பிரெத்து நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, மீட்டர் சென்டிமீட்டர் ரெண்டுத்துலையும் இருக்குது. இதுவும் மீட்டர் சென்டிமீட்டர் இருக்கு, நமக்கு தெரியும். அதாவது 100 சென்டிமீட்டர் கொண்டது தான் வந்து 1 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா, இப்போ இங்கே மீட்டர்னு இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம். அப்போ இதோட நம்ம என்ன பண்ணுவோம், 100 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 15 மீட்டர் என்னவா மாறிடும், 1500 சென்டிமீட்டர் ப்ளஸ் 17 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1517 சென்டிமீட்டர். அதே மாதிரி பிரெத் அகலம் பார்த்தோம்னா இது 9 மீட்டர். அப்போ இதோட 100 மல்டிப்ளை பண்ணோம்னா 900, அது சென்டிமீட்டராக மாறிடும், ப்ளஸ் 2 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 902 சென்டிமீட்டர். அப்போ ஒரு ரூமோட லென்த் வந்து 1517 சென்டிமீட்டர், அதோட அகலம் வந்து 902 சென்டிமீட்டர். இப்போ லென்த் பிரெத்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து டைல் வந்து பதிக்க போறோம். அப்போ அந்த டைலோட சைஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா HCF ஆஃப் இந்த லென்த் பிரெத்து. ஓகேங்களா, இப்போ இந்த கொடுத்துருக்க 2 நம்பருக்கும் நம்ம என்ன பண்ணணும், காமனா ஒன்று HCF அதை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலா சின்ன நம்பர்னா HCF நம்ம டானா வகுத்தல் போட்டு பண்ணிடலாம். இது வந்து பெரிய நம்பரா இருக்கிறதுனால நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. இப்போ 1517 பார்த்தோன்னா அதை 902 வகுத்துக்கணும். அப்போ ஒரு இதால வகுக்க முடியும் 902. அப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 615. திருப்பி இந்த 902 கொண்டு வந்து உள்ள போட்டுக்கோங்க. அப்போ ஒரு டைம் தான் 615 வரும், 615. இதை லெஸ் பண்ணோம்னா 287. அதாவது அப்போ திருப்பி வந்து 615 உள்ள எடுத்து போடணும். அப்போ 287 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணோம்னா 574 வரும். ரிமைனிங் வந்து என்ன வருது, 41 வருது. அப்போ அதாவது ரிமைனிங் நமக்கு வந்து 0 வர்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ 41 இருக்கு. அப்போ இங்கே உள்ள இந்த 287 இப்போ உள்ள வந்துடும். இப்போ 41ஓட 7 மல்டிப்ளை பண்ணோம்னா 287 அப்படிங்கிறது வந்துடும். அப்போ 2 மைனஸ் பண்ணோம்னா 0. அப்போ எதில் வகுக்கிறப்ப நமக்கு வந்து 0 வருது, அதுதான் நம்மளோட HCF. எந்த நம்பரில் வகுக்கிறப்ப 0 வந்துச்சு, 41ல். அப்போ 41 தான் இதோட HCF. அப்போ சைஸ் ஆஃப் டைல் என்னது, 41. ஓகேங்களா, அந்த டைலோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 41 சென்டிமீட்டர். ஏன்னா எல்லாமே இப்போ சென்டிமீட்டர்ல தானே இருக்கு, இது சென்டிமீட்டர். இப்போ இதுக்கு அடுத்து இதுல எத்தனை டைல் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது நம்பர் ஆஃப் டைல் என்னன்னா, முதல்ல இந்த ரூமோட ஏரியா டிவைட் பை இந்த ஒவ்வொரு டைலோட ஏரியா. ஓகேங்களா, அப்ப ஏரியா ஆஃப் சீலிங்னா இந்த ரூமோடது, ஏரியா ஆஃப் டைல்னா இந்த டைலோட பரப்பளவு என்னவோ அது ரெண்டையும் வகுத்து போடணும். இப்போ இந்த ஏரியாங்கிறது இது என்னது, இது வந்து ரெக்டாங்கிள். ஓகேங்களா, டைல் வந்து என்னது, ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத். நம்ம ஆல்ரெடி தெரியும் லென்த்தும் பிரெத்தும் எவ்வளோ, 1517 இன்ட்டு 902 டிவைட் பை ஏரியா ஆஃப் டைல். டைல் வந்து எப்படி இருக்கு, ஸ்கொயர்ல இருக்கு. நமக்கு ஸ்கொயருக்கு ஒரே ஒரு பக்கம் கிடைச்சிருக்கு. எவ்வளோ கிடைச்சிருக்கு, 41 சென்டிமீட்டர். அப்ப நமக்கு ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன, A ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 41 இன்ட்டு 41 இதை நீங்க அடிச்சு போட்டு சால்வ் பண்ணீங்க அப்படின்னோம்னா 814 அப்படிங்கிறது ஆன்சர் வரும். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. அவ்வளவுதான்.